இன்றைக்கி வீடியோவில் அருமையான வெண்டைக்காய் பச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வரமிளகா ஒரு 15 எடுத்து வச்சுக்கலாம். தனியா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. வெண்டைக்காய் பச்சடி சாப்பாட்டுக்கு, களிக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ் நல்லா இருக்கும். இது கூடவே வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே புளி ஒரு லெமன் சைஸ் அந்த அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டு போச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ வெண்டைக்காவை அதே கடாயில் வெண்டைக்காவை போட்டு வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பொறுமையாக வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது மாதிரி வதக்கி செய்யும்போது வழவழப்பு தன்மை குறைஞ்சிடும் வெண்டைக்காயில். இது கூடவே இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக விடுவோம். ஓப்பன் பண்ணி வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வதங்கி வருது. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் பச்சடி. நீங்கள் செய்து வச்சு ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள்தூள் சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி வதக்கிக்கணும். பழத்தன்மைலாம் போயிடுச்சு. இப்போது ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸி பவுலில் அரைச்சிக்கலாம். இது மாதிரி ரொம்ப மெசிஞ்சு வராமல் இந்த மாதிரி மிக்சிங்கில் போட்டு எடுத்துக்கணும். இது கூடவே வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து ஒரே ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். கொரகொரப்பு தன்மை அப்படியே இருக்கணும். இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டுக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம்.
சீரகம் போட்டுக்கலாம். பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஜீரணமாகவும், உடம்புக்கு ரொம்ப நல்லது பெருங்காயம். நம்ம தினசரி பெருங்காயம் உடம்புல சேர்த்துக்கணும். ரசத்துலேயோ குழம்புலையோ எதுலையாவது சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டு போச்சு. இப்போ அரைச்சி வச்ச வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லேசாக வதக்கிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கும்போது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.